அன்பார்ந்த கோடான கோடி மக்களே, அவங்க மனைவி வரலன்னு ரொம்ப வருஷமாக காத்துங்கிறாப்புல. இதுக்கு வழிபாடு என்ன வந்திருக்குது அப்படின்னா 7, 9 இதை சித்தர்கள் ரீதியில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு கோயில் பிரதிஷ்டை பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் போது மனைவியோட பேரும் கணவனோட பேரும் சொல்லி 9 கலசம் அல்லது 11 கலசம் புதுசாக நம்ம கையாலேருந்து வாங்கி அந்த கோயிலுக்கு தானமாக கொடுத்துட்டா நிச்சயமாக அவங்க மனைவி அவங்களோட வந்து சேருவாங்கன்றது ரீதி இருக்குது. இது வந்து அவங்க பட்சியை பொறுத்து வந்திருக்குது. பட்சிகள் கணக்கில் கொடுத்துருக்குறோம். ஓம் நமோ நம சிவாய, ஓம் நமோ காலபைரவாய நமோ நமக, ஓம் நமோ குவார்க்க சித்தராய நமோ நமக, ஓம் நமோ குலமுனு குருதேவாய நமோ நமக. அன்பார்ந்த கோடான கோடி மக்களே, எல்லாருக்கும் மத்தியானம் வணக்கம். இப்போ கவுட நேரம் பட்சி பார்த்து போட்டுங்கணும். என்ன இருக்குதுன்னா, அண்ணனோட மனைவி பசங்க 2 பேர் இருக்கிறாங்க. தம்பிக்காரன் என்ன பண்ணிக்கிறாருன்னா, அண்ணன் இறந்ததுக்கப்புறம் சொத்தெல்லாம் பிடிங்கின்னு நான் கொடுக்க மாட்டேன்னு துரத்தி விட்டுக்கிறாங்க. அது வருமா வராதா அந்த ரீதியில் இப்போ நவகிரகத்தை குறிக்குது. கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க குலதெய்வம் துணை இருந்தால் நம்ம பண்ணி கொடுக்குறதுல அவங்க ஜெயிப்பாங்க. இது போல தான் ஒவ்வொரு பட்சிகளின் கணிப்பு நடக்கும். நடக்காதுன்றதுக்கும் சிதர்கள் ரீதியில் ஒரு கணிப்பு இருக்குது. நடக்கும்ன்றதும் அவரோட எழுத்துக்கள் வடிவம் அகுஷம் அது மூலியமாகவும் வரும். அதனால் நம்ம கணக்கிட்டு பார்த்ததில் கண்டிப்பாக நல்லதே நடக்குன்றது வந்திருக்குது. ஓம் நமோ நம சிவாய, ஓம் நமோ குவார்க்க சித்தராய நமோ நமக, ஓம் நமோ குலமுனி குருதேவாய நமோ நமக.